அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என்ன சொல்லாமா? இயேசுவே, 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 உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் ஒன்று கூட ஒளிந்து போகாது, ஒன்று கூட ஒளிந்து போகாது, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். எல்லாவற்றையும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஹல்லேலூயா. ஆமென். My words will never pass away. நிறைவேறுதலின் மாதம் என்ன வேணாலும் சொல்லலாம். மந்த் ஆஃப் அப்ரூவல்னு சொல்லலாம், மந்த் ஆஃப் சாங்ஷன்னு சொல்லலாம். இதற்கு ஒத்த வார்த்தை போட்டோம்னா என்ன வேணாலும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். மந்த் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லலாம். அந்த அளவு கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். சொன்ன ஒண்ணு கூட தரையில விழாது. அல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் எல்லாம் சொல்லாம வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாது இருக்கிறவர் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் கடவுள் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார். வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை எனக்கு தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கரங்களை தட்டி சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஓ, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் one who always faithful. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் அல்லேலூயா. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை எனக்கு தருபவர், ஏமாற்றங்கள். அல்லேலூயா. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள்
வாக்கு மறப்பதில்லை. அவர் மனிதன் அல்ல, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை எனக்கு தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. promise keeper. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை எனக்கு தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கரங்களை தட்டி சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஓ சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு இந்த தத்தம் மாதத்திலே நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு மறுபடியும் தத்தம் சொல்லலாம், வாக்கு பண்ணினவர். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் சோர்ந்து போக நிறைவேற்றுவார். மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஓ சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஹalleluya. சோர்ந்து போகவே தேவையில்லை, கலக்கம் அடைய தேவையில்லை. இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறவர்கள் மற்றும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாம். உங்கள் வலது கரத்தை எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோம். எல்லாம் சொல்லலாம், இயேசுவே நீர் உண்மையுள்ளவர். இயேசுவே நீர் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், இயேசுவே நீர் உண்மையுள்ளவர். இயேசுவே நீர் உண்மையுள்ளவர். இயேசுவே நீர் உண்மையுள்ளவர். இயேசுவே நீர் இயேசுவே நீர் உண்மையுள்ளவர். பொய் சொல்லாதவர். இயேசுவே நீர் பொய் இயேசுவே நீர் சொல்லாதவர். வாக்கு மாறாதவர். இயேசுவே நீர் வாக்கு இயேசுவே மாறாதவர். நீர் என்னை மறவாதவர். இயேசுவே நீர் என்னை நீர் என்னை மறவாதவர். வழி நடத்துகிறவர். நீர் என்னை வழி கரங்களை தட்டி இந்த நடத்துகிறவர். இயேசுவிற்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. அவர் உண்மையுள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் மாறவே மாறாதது. ஈவன் தோ நான் மோசமானவன், ஆனா அவர் நல்லவர். நான் சரியில்லாதவன், ஆனா அவர் சரி உள்ளவர். கடைசி வரைக்கும் நான் சரியில்லாதவன் சொல்லிட்டு இருக்கவா அவர் சரியுள்ளவரா இருக்கிறாரு. என்னை உண்மையாய் மாற்றும்படி அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னை பரிசுத்தமாய் மாற்றும்படி அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆமென். என்னை நீதிமானாய் மாற்றும்படி அவர் பாவியானார். அல்லேலூயா. ஹalleluya. எல்லாமே என்னுடைய நிலையை அவர் ஏற்றுக்கொண்டு தெய்வத்துவத்தின் தன்மை எனக்கு கொடுத்துட்டார். கரங்களை தட்டி இந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. அடுத்த பாடலை பாட போகிறோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இந்த பாட்டு ஃபுல்லா இயேசுவை பத்தி மட்டும்தான் இருக்கும். எத்தனை முறை அந்த இயேசுவோட நாமத்தை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க. எப்படி இந்த போனுக்கு சார்ஜ் போடுறோமோ அந்த மாதிரி தான். இயேசுவோட நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய இருதயம் வலுவடையும், இருதயம் வலிமை அடையும். ஏன்னா இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரே, இயேசுக்கு நேரா நம்முடைய இருதயம் திரும்பும். இயேசுவின் நாமமே மேலான நாமமே. எல்லாரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் எனக்காய் வாசல்களை திறந்திடும். வாசல்களை திறந்திடும். இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே எல்லா கோணலை திருத்தும். வழிகளை திருத்திடும். இயேசுவின் நாமமே வாசல்களை திறந்திடும். வாசல்களை திறந்திடும். இயேசுவின் நாமமே வழிகளை எல்லாம் திருத்துறார். வழிகளை திருத்திடும். இயேசுவின் கரங்களை நாமமே தட்டி வானம் பூமி வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே. இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே வானம் பூமி எல்லாத்தையும் படைத்தார். வானம் பூமி யாவும்
இயேசுவின் நாமமே தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே தடையெல்லாம் தகர்த்தெறிவார். தடைகளை தகர்த்திடும் ஹalleluya. இயேசுவின் நாமமே எனக்கு தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே அகில உலகம் ரட்சிக்கப்படட்டும். அகில உலகை ரட்சித்திடும் எங்கள் இரட்சகர் நாமமே
ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே சிருஷ்டிகரை ஆராதிக்கிறோம். ஜீசஸ். சிருஷ்டியை தொழுது சேவியாமல் ஹalleluya. சிருஷ்டிகரை நாம் ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானம் பூமி யாவையும் சிருஷ்டித்தார். ஹalleluya. எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆமென். நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறார். ஜீசஸ். நம்முடைய சந்தோஷத்தை விரும்புகிறார். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹalleluya. ஓ, எல்லாரும் இந்த ஆராதனை வேளையிலே இயேசுவை நினைப்போம். இயேசுவை நினைப்போம். ஜீசஸ். எவ்வளவு அழகுள்ளவர், ஆமென். எவ்வளவு அற்புதமானவர், ஹalleluya. எவ்வளவு நிகரற்றவர், ஒப்பில்லாதவர், ஆமென். அவ்வளவு அழகுள்ளவர், அலங்கோலமானார். ஜீசஸ். 10,000களில் சிறந்தவர், காரி துப்பப்படும்படி அவ்வளவு கீழ் மட்டத்திற்கு இறங்கினார். இயேசுவே. அதையெல்லாம் நினைப்போம். அதையெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு நேராய் கொண்டு வருவோம். ஹalleluya. யார் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள், யார் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதெல்லாம் அந்த கூரை விட்டு தாண்டவே தாண்டாது. மேலானவர் உனக்காக சிறுமை அடைந்தார். அவ்வளவு மகிமை நிறைந்தவர், ஒருத்தர் கூட நெருங்க முடியாது. ஆனா நம்மோடு அவர் கலந்து விட்டார். ஓ இயேசுவே, இப்படிப்பட்ட சத்தியங்கள் ஊடுருவி செல்லட்டும். ஜீசஸ். எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் இயேசு இருக்கிறார் என்பது செல்லட்டும். ஹalleluya. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பலவற்ற ரத்தமே, தேவாட்டு. இயேசுவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பலவற்ற ரத்தமே, தேவாட்டு. சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தம், பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு. இப்ப சொல்லுவோம், அழகுள்ளவர், 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 10,000களிலும் சிறந்தவரே, அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவர். ரெண்டு கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஓசேனா,
உள்ளத்திலிருந்து சொல்லலாம். துணையாளரே, துணையாளரே, துன்பத்திலெல்லாம் தாங்கினார். மனவாளரே, துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்குவேன் மன. ரெண்டு கையை உயர்த்தி ஓசனா. சுகம் தந்த மருத்துவர். கரங்களை உயர்த்தி பரிகாரியே, 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 எல்லாத்தையும் சுமந்து முடிச்சார். He has completed everything. பரிகாரியே, 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 என் நோய்கள் சுமந்த ஓசனா, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா. பரிகாரியே, பரிகாரியே, அறிக்கையிடுவோம் வாய்களை திறந்து. பரிகாரியே, நோயெல்லாம் முடிச்சார். என் நோய்கள் சுமந்த perfectly all right. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த துணையாளரே, 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 உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கும் அழகுள்ளவர். இயேசுவை மட்டும் ஆராதிப்போம். அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவர். கடைசியாய் கைகளை உயர்த்தி ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே. இயேசுவை மட்டும் பார்த்து கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஓசனா, கர்த்தாவே இறங்கும், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் மடிந்து போக மாட்டோம். இன்னொரு விசை ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே. அழகுள்ளவர் எங்களுக்காக அலங்கோலமானி. அது மட்டுமல்ல, உறவுகள், நண்பர் என்று நம்மை சுற்றி உள்ளவர்கள் வெறுத்த போதிலும், நம்மை விட்டு விலகின போதிலும் துணையாளராய் வந்தார். அது மட்டுமல்ல,
வியாதியின் படுக்கையிலும் ஆமென். நம்பிக்கை இலக்கையிலும் அல்லேலூயா. அவருடைய தழும்பினாலே சுகத்தை தந்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போக எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம கர்த்தர் உங்களோட இடைப்படுவாரா? நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையை ஆண்டு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். இதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். லூக்கா 21வது அதிகாரம் 33 இந்த நாளில் காலையில் ஓலையூரில் பார்த்தோம். வார்த்தைகள் என்ன செய்வதில்லை, ஒளிந்து போவது இல்லை. அப்போ ஒளிந்து போகாத அந்த வார்த்தைகள் எங்கே இருக்கிறது என்று பார்த்தோம். யோவான் 1 அதிகாரத்தில் பார்த்தோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். வார்த்தை வாசம் பண்ணினார். வார்த்தை வாசம் பண்ணினார். வார்த்தை என்னன்னு சொல்லுவோம்? வார்த்தை வாசம் பண்ணியதுன்னு சொல்லுவோம். வார்த்தை அந்த வார்த்தை என்னவா மாறிடுச்சு? மாம்சமாய் மாறியது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை அப்படின்னா, நமக்குள் வாசம் பண்ணுகிற வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வல்லமை, அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. மனிதர்களுடைய வல்லமைக்கு ஒரு முடிவு உண்டு. மனிதர்களுடைய அதிகாரத்திற்கு ஒரு முடிவு உண்டு. ஆளுகைக்கு ஒரு முடிவு உண்டு. அவர்களுடைய பராக்கிரமத்திற்கு ஒரு முடிவு உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இது போட்டோம்ல, ஸ்லைடு, அதை போட்டோம்ல, வாக்குத்தத்த ஸ்லைடு போட்டோம்ல. மை வேர்ட்ஸ் வில் நெவர் பாஸ் அவே. பாஸ் அவேன்னு எதுக்கு சொல்லுவோம்? பாஸ்ட் அவே. என் வார்த்தைகள் ஒரு நாளும் மரித்து போவதில்லை. என் வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் முடிவு இல்லை. மனிதர்களுக்கு முடிவு உண்டு. மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு முடிவு உண்டு. ஆனால் என் வார்த்தைகள் ஒரு நாளும் கடந்து போகாது. உன்னை விட்டு என்ன செய்யாது? கடந்து போகாது. ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னா, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்ற வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா, அந்த வார்த்தை நிறைவேறும். நிறைவேறிட்டு அப்படியே போயிடாது. அதுக்கப்புறம் யார்கிட்ட போகும்? சந்ததிகள். அப்படியே சந்ததி 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 வானம் பூமி ஒளிந்து போகிற வரைக்கும் அந்த வார்த்தைகள் நம்முடைய ஜீவியத்தை விட்டு, நம்முடைய எல்லையை விட்டு ஒளிந்து போகவே போகாது. அப்படிப்பட்ட வார்த்தை தான், அப்படிப்பட்ட வார்த்தையாகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய வல்லமை ஒரு நாள் செய்வதில்லை, குறைந்து போகாது, ஒளிந்து போகாது. அவர் பெரிய தேவன். அல்லேலூயா. காலையில் பார்த்தோம், பேதுரு சொல்றார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களுக்கு வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் உண்டு. வாழ்வு தர்றதுன்னா என்னங்க? வாழ்வு தர்றது அப்படின்னா, நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையை வெற்றி உள்ளதாக்கி, இந்த வாழ்க்கையில உள்ள வெற்றியை நாம் அனுபவிக்க செய்கிறவர், இந்த வாழ்விலே உள்ள சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க செய்கிறவர், இந்த வாழ்விலே உள்ள ஆசீர்வாதங்களை அனுபவிக்க செய்கிறவர். அதற்கு பேர் தான் வாழ வைக்கிறவர். நம்மை வாழ வைக்கிறது இயேசுவுடைய வார்த்தைகள். இந்த மாலை வேளையில் ஒரு காரியத்தை பார்ப்போம். காலையில் பார்த்தோம், ஆண்டவருடைய வார்த்தை சுகத்தை தருகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சமாதானத்தை தருகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நன்மை செய்கிறதுன்னு பார்த்தோம். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? நன்மை செய்கிற வார்த்தை. மனுஷனோட வார்த்தை ஒரு இடத்துல நன்மை செய்யும், இன்னொரு இடத்துல என்ன பண்ணிடும்? தீமை செஞ்சிடும். ஒரு இடத்துல நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இவங்களுக்கு வேலையை போட்டு கொடுங்க, அதே ஆள் வேலையை காலி பண்ணுறதுக்கும் காரணமாக இருப்பாங்க. ரெக்கமெண்ட் பண்ணி, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த பையன் நல்ல பையன், கல்யாணம் பண்ணுங்கன்னு. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஐயோ அப்பயே தெரியுங்க அது சரியில்லைன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை உனக்கு நன்மை செய்யும், நன்மை செய்யாதோ அப்படின்றார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்யும். இந்த மாலை வேளையில்
ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பட்டயமாய் நமக்கு இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை வழி நடத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை என்னவா இருக்குதான்? பட்டயமாக இருக்குதான். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பட்டயமாக இருக்கிறதா. அப்போ அந்த பட்டயம் நமக்கு என்ன செய்யும்? அந்த பட்டயம் நமக்கு, வார்த்தையை பட்டயமாக நம்ம சொல்கிறதுக்கு பயப்படுவோம். ஐயோ பட்டயம் நம்மளை ஏதாவது பண்ணிடும். ஒரு ஆராதனை பாடல் கூட இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவர். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பட்டயமாக இருக்குதான். அந்த பட்டயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 வாசிக்கலாம். வாயிலிருந்து என்ன புறப்பட்டுச்சா? பட்டயம். அது என்ன பட்டயமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வாசித்தோம் எபிரேயரில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எதுன்னு வாசித்தோம்? ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குதான்? பட்டயத்தை போல கடந்து செல்லுதான். அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினார்னா அந்த வார்த்தை எப்படி இருக்குமா? பட்டயம் போல இருக்குமா? அது எப்படி இருக்குமா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 வாசிக்கலாம். அவர் அந்த 2 புறமும் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து என்ன செய்தான்? வருதான். அந்த பட்டயம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2:8. வாயை திறந்து சுவாசம் அப்படின்னா பரவாயில்ல, சரி சுவாசம்னு சொல்லலாம். ஆனால் வாயின் சுவாசம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். வாயிலிருந்து வருகிறது. அவர் சுவாசிக்கும் போது அந்த சுவாசத்திலிருந்து வருகிறது தான் பட்டயம். அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று, அவர் பேசும்போது வரக்கூடிய அந்த காற்று பட்டயமாய் மாறி பிசாசினுடைய வல்லமைகளை என்ன செய்கிறதா? அழித்து போடுகிறதா இருக்கு. அப்ப கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தை என்ன செய்தான்? நம்மளை வாழ வைக்குது, நமக்கு சுகம் கொடுக்குது, நம்ம வாழ்க்கையில நன்மை செய்து, அது மட்டுமல்ல நமக்கு எதிராக எழும்புகிற சத்ருவின் வல்லமைகளை அழித்து போடுகிற பட்டயமாய் செயல்படுகிறது. அல்லேலூயா. வார்த்தை எப்படி செயல்படுகிறதா? பட்டயமாய் செயல்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 11:4. உண்மையானவர்களுக்கு நியாயம் செய்வதற்காக அவர் வார்த்தை என்ற கோலால் துன்மார்க்கனை சங்கரிப்பார். அல்லேலூயா. சொன்னோம் வார்த்தைன்றது பட்டயம். இப்போ வார்த்தைன்றது என்னது? கோல். பட்டயத்துக்கும் கோலுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட்டயம் துன்மார்க்கனை அழிக்கிறதற்கு எடுக்கிறார். கோலை எதுக்கு அடிக்கிறார்? சிறுமையானவர்களுக்கு நியாயம் செய்யும்படி துன்மார்க்கனை சங்கரிக்க என்ன செய்கிறாராம்? வாக்கின் கோலால் அடிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நியாயம் செய்கிறது. எந்த காரியத்தில் நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம், எந்த காரியத்தில் நம்முடைய நியாயம் நமக்கு மறுக்கப்படுகிறது, எந்த காரியத்தில் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானங்களை நாம் சுதந்திரிக்க முடியாமல் பிசாசு போராடுறானோ, மனிதர்கள் போராடுறாங்களோ, குச்சியால் அடிப்பார். வாக்கின் கோல். அவர் வாயை திறந்து பேசும்போது அந்த வார்த்தை என்னவா மாறுது? கோலா மாறுது. அது பட்டயமாக மாறுது. பிசாசின் வல்லமைகளை அழிக்குது, மனிதர்களுடைய வல்லமைகளை தண்டிக்குது. அல்லேலூயா. அதான் ஒரு வசனம் இருக்கும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகள் நமக்கு நன்மை செய்கிறது. என்ன நன்மை செய்கிறது? எந்த இடத்திலே நமக்கு நியாயம் மறுக்கப்படுகிறதோ, எந்த இடத்திலே நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோமோ அந்த இடத்திலே அவருடைய வார்த்தை ஒரு கோலாய் மாறி எதிராக எழும்புகிறவர்களை தண்டிக்கிற கோலாய் என்ன செய்கிறதா மாறுது. இன்னொரு வசனம் இருக்கும், யாவரையும் கண்டிக்கிற கோல் அப்படின்னு இருக்கும். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? அப்படிப்பட்டது. அடுத்தது சொல்ற, தம்முடைய வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். வாயின் சுவாசம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பேசும்போது என் வாயிலிருந்து என்ன வருது? சுவாசம், காற்று. இந்த காற்று தான் ஒரு பட்டயமாய் ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பட்டயமாய் மாறுது. அநேக நேரத்தில் அந்த வார்த்தை நம்மை ஆற்றி தேற்றுகிற
அன்பு படுக்கையாய் மெத்தையாய் மாறி நம்மளை தாங்கும். அதே வார்த்தை நம்மை போஷிக்கும். அதே வார்த்தை நமக்கு நன்மை செய்யும். அந்த வார்த்தை எந்த இடத்துல பட்டயமாய் மாறி சாத்தானுடைய வல்லமைகளை அழிக்கணுமோ, எந்த இடத்துல அது கோலாய் மாறி மனிதர்களுடைய வல்லமைகளை தண்டிக்கணுமோ, அந்தந்த இடத்துல அப்படி எப்படி தேவனுடைய வார்த்தை மாறும். அந்த வார்த்தை எங்கே இருந்து இப்போ இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. அந்த வார்த்தை எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் எனக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் எனக்கு எதிராய் வருகிற சத்ருவின் வல்லமைகளை ஆண்டவர் எனக்குள்ள இருந்து செயலாற்றி அதை என்ன செய்கிறார்? நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போக வேண்டியதில்லை. எனக்கு ஒரே சத்ருவோடைய போராட்டமாக இருக்குது, இங்கே போனால் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அங்கே போனால் எனக்கு ஜெபம் பண்ணுவது நல்லது. பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபிக்கிறது நல்லது. பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதம் நல்லது, அவர்களுடைய வேண்டுதல் நல்லது, எல்லாம் நல்லது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை எங்கேயோ தேடிட்டு போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும். வேண்டிக் கொள்வதற்கு என்னதான்? நினைப்பதற்கு. இப்போ இதுதான் ஒரு ஆத்மா, இவங்க தான் ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்க. யாரா வச்சுக்கலாம், திவ்யா வச்சுக்கலாம். இது திவ்யா. திவ்யா வேண்டிக் கொள்கிறாங்க. திவ்யா நினைக்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்குமே, ஆண்டவர் இப்படிலாம் நமக்கு செஞ்சால் நல்லா இருக்குமேன்னு இவங்க வேண்டுறாங்க. இவங்க நினைக்கிறாங்க. இவங்க வேண்டிக் கொள்றதற்கும் இவங்க நினைப்பதற்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆண்டவர் இவங்களுக்கு கிரியை செய்கிறாராம். எப்படி செய்கிறார்? திவ்யாவுக்குள் கிரியை செய்கிற வல்லமையின் படியே திவ்யாவுக்கு கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நமக்குள் இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு எதிரான சத்துருக்களுடைய வல்லமையை செய்வன. பில்லி சூனியா காலடி மண் எடுத்து சுற்றுனாங்க, அதை சுற்றுனாங்க, இதை சுற்றுனாங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. சுற்றுனா சுற்றி காலடி மண் வந்து தெரியாமல் வந்து எடுக்கிறாங்களே, இங்கே வாங்க மண்ணை கொண்டு வாங்க, நானே மிதித்து தரேன், எடுத்துட்டு செய்யுங்க. இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. அதை மந்திரிச்சாங்க, இதை மந்திரிச்சாங்க. நமக்காக செய்வனை செய்கிறதுக்கு 4 பேர் இருந்தால் நம்மளை விட பாக்கியசாலி யாருமே இல்லை. கிருபையும் சத்தியத்தையும் நிறைந்தவரால் எனக்குள் இயேசு வாசம் பண்ணுகிறபடியால் எனக்கு விரோதமாக செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல போய் நின்று தைரியமாக பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு பார்க்கலாம். என்னை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா இயேசு எனக்குள் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை பார்க்காம உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்டு. சுற்றி பிரச்சனை இருக்க தான் செய்யும். யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது. அது காலையில் போகும்போதே அது ஜெபம் பண்ணிட்டு போகுது, இன்றைக்கி வந்து அது இங்கிலீஷ் மிஸ் வரக்கூடாதுன்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் வந்து சாட்சி வேற சொல்லுது. ஏசப்பா நான் ஜெபம் பண்ணேன், எங்கள் இங்கிலீஷ் மிஸ் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், எங்கள் மிஸ் வரலன்னு. அதுக்கே அதளவுக்கு பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை பார்க்கக்கூடாது. அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இயேசுடைய வார்த்தைக்கு இருக்குது. அந்த வார்த்தை வேறு எங்கேயும் இல்லை, நமக்குள் இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்குள் வாசம் பண்ணுகிற இயேசுவை பார்க்க வேண்டும். எனக்குள் வாசம் பண்ணுகிற நம்ம யார் தெரியுமா? அண்ணனுக்குள் வாசம் பண்ணுகிற இயேசுவை பார்ப்போம், அக்காவுக்குள் வாசம் பண்ணுகிற இயேசுவை பார்ப்போம், அவங்களுக்குள் வாசம் பண்ணுகிற அவங்களுக்குள்ள பயங்கர பவருங்க. ஏங்க அதே இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பவர் உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் அங்கே இருக்கிற பவரை பார்க்குறனால அங்கே இருக்க பவர் உங்களுக்கு கிடைக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோமோ அது என்ன செய்யுது? கிடைக்குது. அப்போ தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கு. அந்த வார்த்தை பட்டயமாய் மாறி சாத்தானை சங்கரிக்கும், அழித்து போடும். பொறாமையின் எண்ணங்கள், நாம் வீழ்ந்து போகணுன்ற எண்ணங்கள், நாம் கெட்டு போகணுன்ற எண்ணங்கள், நமக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்ற எண்ணங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன வேணாலும் சொல்லட்டும், வார்த்தை இங்கே இருக்குது. இது எப்போ வேணாலும் பட்டயமாக மாறி சாத்தானை அழிக்கும். இது எப்போ வேணாலும் கோலாக மாறி மனிதர்களை தண்டிக்கும். இது எப்போ வேணாலும் அப்பமாக மாறி என்னை போஷிக்கும். இந்த வார்த்தையை பார்க்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 33:6. வார்த்தையினால் அவருடைய வாயின் சுவாசத்தினால்
வானங்களும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்ப வார்த்தை வானம் உண்டாக கடவுதுன்னு வானம் என்ன செஞ்சுச்சு? உண்டானுச்சு. நம்மளால ஒரு தோசை உண்டாக கடவுதுன்னா தோசை உண்டாகுமா? அதுக்கு அரிசியை வாங்கணும், ஊற வைக்கணும், உளுந்த வாங்கணும், ஆட்டணும், அரைக்கணும், புளிக்க வைக்கணும். இவ்வளவு வேலையும் முடித்து கல்லை வச்சு ஊற்றுனாதான் தோசை, திருப்பி வர போடணும். ஆனால் அவருக்கு உண்டாக கடவுதுன்னா உண்டாகி சமுத்திரம், மலைகள், ஆமாம் மரங்கள் எல்லாமே அவர் வாய் வார்த்தை சொன்ன உடனே உண்டானுச்சு. உருவாக்குகிற தேவனுடைய வார்த்தை. உங்கள் வாழ்க்கையில் என்ன உருவாகணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைங்க கிட்ட நல்ல சுபாவம் உருவாகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வார்த்தையினால் என் பிள்ளைகளுக்குள்ள நல்ல சுபாவங்கள் உருவாகட்டும். உங்கள் வார்த்தையினால் என் குடும்பத்தில் நல்ல சுபாவங்கள் உருவாகட்டும். ஜீவ வார்த்தை சும்மா இல்லைங்க. ஜீவ வார்த்தை சும்மா கிடையாது, சுபாவங்களை உருவாக்குற வார்த்தை. எவ்வளவோ மோசமான சுபாவங்களை கொண்டவங்க ரட்சிக்கப்பட்டு அப்படியே சுபாவம் மாறி வருவாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லலாம். உருவாக்குகிறது, சுபாவங்களை உருவாக்குகிறது, திறமைகளை உருவாக்குகிறது, தாளந்துகளை உருவாக்கி கொடுக்கிறது. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குள்ள அநேக தாளந்துகளை தேவனுடைய வார்த்தை உருவாக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள உங்கள் வார்த்தை இருக்குது, எனக்குள்ள தாளந்துகள் உருவாகணும். எனக்குள்ள உங்கள் வார்த்தை இருக்குது, எனக்குள்ள நல்ல சுபாவங்கள் உருவாகணும். எனக்குள்ள உங்கள் வார்த்தை இருக்குது, எனக்கு ஞானம் உருவாகணும். எனக்குள்ள உங்கள் வார்த்தை இருக்குது, நான் கையை வச்சு அந்த காரியங்கள்லாம் வகிக்கணும். எனக்கு வெற்றியை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய வார்த்தை சர்வ சேனையையும் உண்டாக்குகிற வார்த்தை. வானத்தில் உள்ள சர்வ சேனையுமே, நட்சத்திரத்தை பாருங்க, சூரியனை பாருங்க, நிலாவை பாருங்க, இது எப்படி உண்டானுச்சா? அவர் சொன்னவனே இது வந்துருச்சான். அப்போ அவர் சொன்னவனே சூரியன் உண்டானுச்சு அப்படின்னா, அவர் சொன்னவனே ஏங்க உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகாது? கண்டிப்பாக உண்டாகும். நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? உண்டாக்குவார். அந்த உண்டாக்குகிற உருவாக்குகிற வல்லமை, அந்த உருவாக்குகிற தேவனுடைய வல்லமை எங்கே இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. ஒரு பாஸ்டருடைய மனைவிக்கு பிசாசு பிடிச்சிக்கிச்சான். பயங்கரமாக அலக்களிப்பு. உண்மையாக நடந்த காரியத்தை சொல்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு விஷயம். பயங்கரமாக அசுத்தாவி. அவர் ஊழியம் செய்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருடைய மனைவிக்கு என்ன இருக்குது? அசுத்தாவி பிடிச்சிக்கிட்டு பயங்கர அலக்களிப்பாக இருக்குது. கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டே கிடக்குமா பொழுதன்னைக்கும். திட்டுமா, சபிக்குமா, இப்படி ஆயிடுவ, அப்படி ஆயிடுவ, நீ என்ன, நீ அப்படி இப்படிம்மா, நீ என்ன மனுஷனா நீ அப்படின்னு சொல்லுமா. சர்ச்சுக்கு வேற பெண்களோட அவரை சம்மந்தப்படுத்தி பேசுமா. அந்த பொம்பளை கூட எதுக்கு பேசுனீங்க? இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவரே என் மனைவிக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கும் போது, ஏன் இவர் ஜெபம் பண்ணி விடுதலை நடக்கலை, கிடைக்கல விடுதலை. அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஊழியக்கார் வந்தாராம். அந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணோன்னையும் அந்த அம்மாவுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவி பயங்கரமாக அலக்கழிக்குதான். அலக்கழிச்சு ஆடி ஓடி உருண்டு கீழே விழுந்து அந்த அசுத்தாவி போயிடுச்சு. போனோடனே அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டாரா, பாஸ்டர் இத்தனை வருஷமாக இது பயங்கரமாக அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு பாஸ்டர், என்னைய எந்த பெண்கள்ட்டையும் பேசக்கூடாது, சந்தேகப்படும், என்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டும், என்னை செத்துப்போன்னு சொல்லும், இப்படிலாம் பண்ணிச்சு பாஸ்டர், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி விடுதலை கிடச்சிச்சு பாஸ்டர், எப்படி பாஸ்டர் இந்த வல்லமை உங்களுக்கு இருந்துச்சுன்னு அவர் சொன்னாராம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்குள்ளே இருக்கிற அதே இயேசு தான் எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்புறம் ஏன் பாஸ்டர் நான் ஜெபம் பண்ண, உன் பொண்டாட்டிக்குள்ளே பேய் வந்த காரணமே நீ தான் அப்படின்னாங்க. யார் தான் காரணம்? எப்படி பாஸ்டர் நீ ஒரு நாளைக்கு 10 வாட்டி சொல்கிற அசுத்தாவி அவளுக்குள்ளே இருக்குது, அசுத்தாவி அவளுக்குள்ளே இருக்குது, அசுத்தாவி அவளுக்குள்ளே இருக்குன்னு நீ எத்தனை தடவை சொல்லியிருக்க, நீ சொல்லு. அப்போ தான் சொன்னாராம், ஆமாம் பாஸ்டர் நான் சொல்லியிருக்கேன். பிசாசு பிசாசு சரியான பிசாசு பிடிச்சவன், சரியான பேய் பிடிச்சவன் அப்படின்னு யாருக்கிட்ட பேசினாலும் பேசும்போதெல்லாம் அவளுக்குள்ளே அசுத்தாவி இருக்குதுங்க அவளுக்குள்ள. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ தான் என் பொண்டாட்டிக்குள்ளே அசுத்தாவி இருக்குது, அசுத்தாவி இருக்குது, அசுத்தாவி இருக்குன்னு அதை அந்த அசுத்தாவியை உன் பொண்டாட்டிக்குள்ளே கொண்டுட்டு வந்து விட்டதே நீ தான். அதனால தான் நீ ஜெபம் பண்ணி அது போகலை, நான் ஜெபம் பண்ணி அது போணுச்சு அப்படின்னா. அல்லேலூயா. வாயின் வார்த்தை அவர் சொன்னால் உடனே சர்வசேனை உண்டானுச்சு. நாம் சொன்னாலும் உண்டாகும். நாம் ஒருத்தரை சும்மா பார்த்து உனக்குள்ளே பேய் இருக்குது, பேய் இருக்குது, பேய் இருக்குன்னா எங்கெங்கே கிடக்கிற பேயெல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து உள்ளே இறங்கிடும்.
பேய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உனக்கு விடுதலை. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் முதல் எங்கே இருந்துச்சு? இயேசுடைய வாயில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அவர் வாயில் இருக்கிற பட்டயம் நம்ம கையில் இருக்கும். நம்ம எங்கெங்க கையில் இப்போ பட்டயமாக வச்சுருக்கோம்? இல்லை கையில் ஒரு வசனத்தை எழுதி வச்சுக்கணுமா? கையில் பட்டயம் இருப்பது என்பது என்ன? அல்லேலூயா. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்தது பாலகருக்கு கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ன தெரியுமா? நம்முடைய செய்கைகள் வசனத்திற்கு உகந்ததாக இருக்கணும். நாம் செய்கிற செய்கைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்ததாக இருந்தால் நம்ம கையில் பட்டயம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம செய்கைகள், நாம் செய்கிற செயல்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தால் நம்ம கையில் பட்டயம் இல்லைன்னு அர்த்தம். கையில் பட்டயம் இருக்குன்னா அதான் நம்முடைய செயல்களை குறிக்கிறது. நம்முடைய செயல்களை குறிக்கும். உங்கள் கையில் பட்டயம் இருக்கா இல்லையா? இல்லைங்க, வாரத்தில் 2 நாள் இருக்கும், 4 நாளைக்கு இருக்காது. திருப்பி 7ஆவது நாள் வருவோம், பட்டயத்தை பிடிச்சிட்டு போவோம். திங்கள் செவ்வாய் இருக்கும், புதன்கிழமை தூக்கி வீசிடுவோம். கையில் பட்டயம் இருப்பது. வாயில் துதி இருக்கிறது ஓகே, வாயில் துதி இருக்கு ஓகே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுவோம், ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், அதெல்லாம் ஓகே. வாயில் கர்த்தரை உயர்த்த. கையில் பட்டயம் இருக்கா? உன் செயல்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதா? இதை பாருங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கும்போது உங்களை தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. தன்னைத்தானே சோதித்து பார்ப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. விதைத்தவன், எனக்கு ஒருத்தர் அனுப்பி விட்டுருந்தார், ஒரு விதை, ஒருத்தர் தூங்குறாரு, விதைச்சிட்டு என்ன செய்கிறாரு? தூங்கிட்டாரு. ஆனால் விதை என்ன செய்யுது? முளைச்சி வெளியே வருது. விதைத்தவன் உறங்கினாலும், விதைத்தவனே செத்துவே போனாலும் விதை செத்து போகவே போகாது. அந்த விதை தான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது. ஒருபோதும் அந்த வார்த்தைக்கு முடிவே கிடையாது. அது கடந்து போகாது, உங்களை விட்டு கடந்து போகாது. உங்களை விட்டு யார் வேணாலும் கடந்து போகலாம், யார் வேணாலும் உங்களை விட்டு கடந்து போகலாம். இன்னைக்கு கண்ணே மணியன் வாங்க, நாளைக்கு நீ யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு அப்பா நீ தான் என்னோட உயிர். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னை உயிர்னு தான் கூப்பிடும். எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. படிக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. ஆனால் அதில் ஒரு பிள்ளை என்னை உயிர் உயிர்னு தான் கூப்பிடும். அந்த உயிர் இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. அவ்வளவுதான். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதுக்கப்புறம் எல்லாமே என்ன செஞ்சிடும்? கடந்து போகும். ஆனால் ஜீவனுள்ள தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஒன்றுமே அது நிறைவேறும் மட்டும் அது நம்மளை விட்டு கடந்து போகாது. நிறைவேறிட்டாலும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன செய்யும் அந்த வார்த்தைகள்? அடுத்தடுத்து ஆளுக்கு அது நிறைவேறிக்கிட்டே இருக்கும். நிறைவேறுதலின் மாதம். இந்த மாதம் என்ன மாதம்? நிறைவேறுதலின் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் வார்த்தைகள் நிறைவேறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போன்ற வார்த்தை நிறைவேறதை நீங்கள் பார்ப்பீங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்ற வார்த்தை நிறைவேற ஆண்டவர் உதவி செய்வார். வார்த்தைகள் நிறைவேறுவதை நாம் பார்ப்போம். ஏன்னா வார்த்தைகளுக்குள்ள உயிர் இருக்கு, வார்த்தைகளுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அந்த வார்த்தை மருந்தாய் மாறி நம்முடைய வியாதியிலே நமக்கு உதவி செய்யும். அந்த வார்த்தை பட்டயமாய் மாறி நம்முடைய எதிரிகளை அழிக்கும், பிசாசை அழிக்கும். அந்த வார்த்தை அப்பமாய் மாறி நம்மை திருப்தியாக்கும். அந்த வார்த்தை அற்புதமாய் மாறி நம்மளை சந்தோஷப்படுத்த வைக்கும். அந்த வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது, என்னைக்குமே ஒளிந்து போகாது. காலையில் ஒளியூரில் சொன்னேன், நம்ம விசுவாசம் கூட ஒரு சில நேரத்தில் ஒளிந்து போயிடும். போ ஆண்டவர் என்னத்தை செஞ்சார், போ அதெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள் கூட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் வரும். பரிசுத்தம் ஒளிந்து போகக்கூடிய நேரமும் வரும். வைராக்கியமாக இருப்போம், அந்த பாவம் செய்ய மாட்டோம், நான் கடைசியில் அந்த பாவத்தில் விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். பரிசுத்தம் ஒளிந்து போகலாம், ஜெபம் ஒளிந்து போகலாம். நான் காலையில் சொன்னேன் 5 நாட்கள் ஜெபிக்காமல் இருந்த சூழ்நிலையெல்லாம் இருக்குது.
சோர்வு நிமித்தம் அப்படியே போ. என்ன ஜெபம், என்ன பைபிள் வாசிப்பு? ஜெபம் ஒளிந்து போகலாம், விசுவாசம் ஒளிந்து போகலாம், பரிசுத்தம் கூட அநேக நேரங்களில் ஒளிந்து போகலாம். ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகிய கர்த்தர், அவரை போல் நம்மை பரிசுத்தமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன், 24 மணி நேரமே இடைவிடாமல் நமக்காக ஜெபிக்கிற ஆண்டவர் ஒருத்தர் உள்ள இருந்துக்கிட்டு நம்மளை ஜெபிக்காம இருக்க விட மாட்டார், பாவம் செய்ய விட மாட்டார். விழுந்தாலும் மறுபடியும் தட்டி எழுப்பி எந்திரி அப்படின்னு எழும்பி ஓட வைப்பார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை நமக்குள்ள இருக்கு. அதனால கண்ட மனிதர்களுடைய வார்த்தைகளை உள்ள வைக்காதீங்க. மனிதர்களை ஏதாவது சொல்லி வச்சிருப்பாங்க, ஏதாவது நம்மளை உள்ளுக்குள்ள நிறைய நிரம்பி குப்பை இருக்கும், அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் வெளியே கொட்டுங்க. நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ அப்படி ஆயிடுவ, நீ இப்படி ஆயிடுவ, நீ இப்போ நீ ஆடின ஆட்டத்துக்கு தான் இப்படி இருக்கிற, நீ இப்படி பண்ணிடுவ, பாப்பம்மா ஓம் பிள்ளையா, என் பிள்ளையா, பாப்பா என் பிள்ளைங்க அப்படியாவும் என்ன சொன்னாலும் சரி, மனுஷன் வார்த்தையை உள்ள வைக்காதீங்க. எந்த மனுஷன் உங்களை நல்லா ஆகா ஓகான்னு சொன்ன வார்த்தையும் உள்ள வச்சுக்காதீங்க. சிஸ்டர் உங்களை மாதிரி இல்லை, பிரதர் உங்களை மாதிரி இல்லை அப்படின்ற வார்த்தையும் உள்ள வச்சுக்காதீங்க. எடுத்து ஐயா வேணாம்ப்பா, இது நம்மளுக்கு வேணாம்ப்பா, இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு வேற மாதிரி. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி சொன்னார், கல்யாணத்துக்கு முதல் நாள் பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் ஜெபிச்சிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கல்யாணத்துக்கு முதல் நாள் எல்லோரும் பரபரப்பாக இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க. நீங்கள் அந்த நாளில் கூட என்ன வச்சிங்க, ஜெபம் வச்சு அந்த பொண்ணை என்ன செஞ்சீங்க, பிரதிஷ்டை பண்ணீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னாரு. அந்த வார்த்தை ஒரு 2 நாள் உள்ளே இருந்த அப்படியே மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அப்புறம் யோசிச்சு வேணாம், எடுத்து வெளில போட்டுருவோம். யார் வார்த்தை இது? மனுஷ வார்த்தை. மனுஷ வார்த்தை நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடாது, துக்கத்தையும் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. சந்தோஷமும் வேணாம், துக்கமும் வேணாம். உன்ன மாதிரி நல்லவங்களே இல்லைன்னா சந்தோஷப்படாதீங்க. அதே ஆள் சொல்லும், அப்பா நீ மோசமான ஆளுன்னு சொல்லும். மனுஷனுடைய சந்தோஷமான வார்த்தைகளையும் உற்சாகமான வார்த்தைகளையும் நம்பி நீங்க ஓடாதீங்க. கர்த்தர் ஒருத்தர் இருக்கார் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு. கர்த்தர் ஒருத்தர் இருக்கார் நம்முடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு. கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் நாம விழுந்தாலும் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறதுக்கு. அதனால மனுஷர்களுடைய ஆகாத வார்த்தைகளை உள்ள வச்சு கவலைப்படாதீங்க. இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வச்சுக்காதீங்க. அவர் வார்த்தையை பாருங்க. அவர் வார்த்தை உங்களை வாழ வைக்கிற வார்த்தை. அவர் வார்த்தை உங்களை போஷிக்க. எல்லா வல்லமையும் வார்த்தையின் வடிவில் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவருக்கு உகந்ததா இருந்தா பேய் உங்களை பார்த்து நடுங்குவான். உங்க கையில பட்டயம் இல்லைன்னா நீங்க பேயை பார்த்து நடுங்கணும். ஒரு பாஸ்டர் இருந்தார், கிராமத்துல போய் பிசாசெல்லாம் ஒரே நாள்ல 10 பிசாசு ஓடி இருக்குது, 10-15 பிசாசு. எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாராம். தூக்கத்துல வந்து அவரை என்ன பண்ணுது, ஊனு கத்துது. என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா நிக்கிதான் அப்படியே கருன்னு பிசாசு, அப்படியே பேய் மாதிரி. பேயெல்லாம் கருப்பாவே இருக்காது, அது செம்ம அழகா இருக்கும். ஆனா அது நம்மள்ட்ட அப்படி காமிக்கும், நம்மளை ஏமாத்தும். இந்த பாரு நான் கருப்பா இருக்கேன் பாரு, நான் அசிங்கமா இருக்கேன் பாரு, என் முடி பாரு இப்படி இருக்கு, என் பல்லு பாரு அப்படி இருக்குண்ணா. அழகுனால அழகு, பேய் மாதிரி அழகு மனுஷன்ல ஒருத்தனும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவனை படைச்சதே அப்படித்தான் படைச்சார், ஒளியின் தூதன். ஆனா அது வந்து அப்படி கதையை விடுது, கருப்பா காமிக்குது. உடனே அந்த பாஸ்டர் இப்படி திரும்பி பார்த்தாரா, யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா நின்று கக்கன்னு சிரிச்சுட்டான். நீ தானா போன்னு இப்படி திரும்பி படுத்துக்கிட்டாராம். நீ தானா போன்னு இப்படி திரும்பி படுத்துக்கிட்டாராம். ஏஞ்சி கட்டலை, ஊனு கத்தலை, இயேசுவின் நாமத்தினால போ, என் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்த, ரத்தத்தை தெளிக்கிறேன். அவர் உள்ள பார்த்துட்டாரு. யாரை பார்த்துட்டாரு? வார்த்தை உள்ள இருக்கு, பட்டயம் உள்ள இருக்கு, அடிப்பட்ட பாம்பு வருது, அது ஓடிடு. அதை துரத்துறேன்னு துரத்தி அதுக்கு மதிப்பை கொடுத்துடக்கூடாது. எப்படியா